ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இதில் டாட்டாரிக் ஆசிட் எடுத்துக்கலாம். டாட்டாரிக் ஆசிடுக்கு என்னென்ன ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் பாசிபிலிட்டி அதை எழுதலாம். இந்த டாட்டாரிக் ஆசிடில் வெர்டிக்கல் செயின் கொடுக்குற பேரண்ட் செயின், இதில் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது. அடுத்து இன்னொரு கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது, டைகார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது. கைரால் கார்பன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கைரால் கார்பன்ஸ் இருக்கும். அதனால 2+ சிம்பிள் கொடுத்துருக்கேன். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இது ஒரு கைரால் கார்பன், இது ஒரு கைரால் கார்பன். இந்த கைரால் கார்பன் கிட்ட இருக்கக்கூடிய அதர் குரூப்ஸ் என்னன்னா H and OH. இந்த கைரால் கார்பன் கிட்ட இருக்கக்கூடிய அதர் குரூப்ஸ் என்னன்னா H and OH. ஓகே, இப்போ இந்த டாட்டாரிக் ஆசிடினுடைய அதர் ஃபார்ம்ஸை இப்போ பார்க்கலாம். வேற எப்படியெல்லாம் டாட்டாரிக் ஆசிடுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் வரையலான்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வெர்டிக்கல் செயினில் இங்கே ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் எழுதுறோம், இங்கே ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் எழுதுறோம். 2 கைரால் கார்பன்ஸ் இப்படி கொடுத்துறோம். இப்போ இந்த கைரால் கார்பனில் OH இப்படி எழுதிக்கிறோம், H இப்படி எழுதிக்கிறோம். இந்த கைரால் கார்பனில் OH இங்கே, H இங்கே, இது போல எழுதியாச்சு. அடுத்து இது பார்க்கலாம். இங்கே கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுத்துடலாம், இங்கேயும் கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுக்கலாம். இப்போ கைரால் கார்பன்ஸ் எழுதலாம். இங்கே ஒரு கைரால் கார்பன், இங்கே ஒரு கைரால் கார்பன். இந்த இடத்துல HOH கொடுக்கலாம், இந்த இடத்துல OHH கொடுக்கலாம், இப்படி கொடுக்கலாம். அதாவது என்னென்ன பாசிபிலிட்டியில் எழுத முடியுமோ இந்த ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனை அந்தந்த பாசிபிலிட்டிஸில் எழுதுறோம். அடுத்தது இங்கே கார்பாக்சிலிக் ஆசிட், இங்கேயும் கார்பாக்சிலிக் ஆசிட். இங்கே கைரால் கார்பன், இந்த கைரால் கார்பனுக்கு OHH, இந்த கைரால் கார்பன் இங்கே HOH. சரி, இது போல பாசிபிலிட்டிஸை எழுதிட்டோம். இப்போ இந்த ஐசோமர் எடுத்துக்கோங்க, இந்த ஐசோமர் எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் எப்படி இருக்குதுன்னா மிரர் இமேஜஸாக இருக்கும். இது ரெண்டும் மிரர் இமேஜஸாக இருக்குது. சரி, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜஸாக வராது. சரி, இது ரெண்டும் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க, மிரர் இமேஜஸாக இருக்குதான்னு பாருங்க. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜஸாக இருக்கும். சரி, இது A காம்பவுண்ட், இது B காம்பவுண்ட், C, இது வந்து D, இப்படி எடுத்துக்கலாம். 4 ஐசோமர்ஸ் எடுத்துக்கோ. இந்த 4 ஐசோமர்ஸ் என்னன்னு சொல்லனா ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் சொல்லலாம். எப்படின்னா கைரால் கார்பன் இருக்கிறதுனால தான் இப்படி சொல்லியிருக்கோம். இந்த 4ஐயும் என்னன்னு சொல்றோம்னா ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். சரி, அப்போ நெக்ஸ்ட் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்னா ஒன்று டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரியா இருக்கணும், இல்லைன்னா லீவோ ரொட்டேட்டரியா இருக்கணும். எதில் வருது நம்ம பார்க்கலாம். இப்போ இதை எடுத்துக்கலாம். இந்த கைரால் கார்பன் எடுத்துக்கலாம். இந்த கைரால் கார்பனை வச்சு சொல்லலாம். இந்த கைரால் கார்பனை வச்சு இந்த பார்ட் சப்போஸ் டெக்ஸ்ட்ரோவா இருக்கிறதா வச்சுக்கலாம். இந்த கைரால் கார்பனை வச்சு இந்த பார்ட் வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரியா இருக்கிறதா வச்சுக்கலாம். இந்த கைரால் கார்பனை வச்சு இந்த பார்ட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த கைரால் கார்பன் எடுத்துக்கிறோம். இந்த கைரால் கார்பன் இருக்கிறதுனால இது ஆப்டிக்கலி ஆக்டிவ்னு சொல்றோம். கைரால் கார்பன் இருக்கிறதுனால இந்த பார்ட் வந்து பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணும். பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்றதுனால தான் ஆப்டிக்கலி ஆக்டிவ், ஆப்டிக்கல் ஐசோமர் இதெல்லாம் நம்ம சொல்றோம். இந்த கைரால் கார்பன் வந்து பிளேன் போலரைஸ்டு லைட்டை எப்படி ரொட்டேட் பண்ணுன்னு நினைக்கிறீங்க? கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணுமா, இல்லை ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணுமா, எப்படி ரொட்டேட் பண்ணும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அசம்ஷன் எடுத்துக்கலாம். இது வந்து கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ணுது, பிளேன் போலரைஸ்டு லைட்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கைரால் கார்பன் எடுத்துக்கோங்க. இந்த கைரால் கார்பன்
பிளேன் போலரைஸ்டு லைட்டை எப்படி ரொட்டேட் பண்ணுன்னு நினைக்கிறீங்க? சேம் கிளாக் வைஸா, இந்த அசம்ஷன் பிரகாரம் சேம் கிளாக் வைஸா இல்லை ஆன்டி கிளாக் வைஸா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அதாவது சொல்ல முடியுமா இல்லை சொல்ல முடியாது? எப்படி நினைக்கிறீங்க? சரி, இப்போ இங்க நான் இந்த மாலிக்குள்ள ஒரு மிரர் பிளேனை பிளேஸ் பண்றேன். இப்படி இந்த மாலிக்குள்ள இந்த இடத்துல ஒரு மிரர் பிளேனை பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பார்ட், இந்த லோயர் பார்ட் பாருங்க, இந்த அப்பர் பார்ட் பாருங்க, ரெண்டுமே மிரர் இமேஜஸ் டு ஈச் அதர். அப்படி இருக்குதா இல்லை எப்படி இருக்குது பாருங்க. இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டும் மிரர் இமேஜஸா இருக்குதா? சரி, அப்படின்னா இந்த கைரால் கார்பன் பிளேன் போலரைஸ்டு லைட்டை கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணா இந்த கைரால் கார்பன் பிளேன் போலரைஸ்டு லைட்டை எப்படி ரொட்டேட் பண்ணுன்னு நினைக்கிறீங்க? கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணுமா இல்லை ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணுமா? இதுக்கு மிரர் இமேஜா இருக்கிறதுனால இது கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணா இது ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணும். மேக்னிடியூட் என்ன? இது பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணக்கூடிய ஆங்கிளும் இது பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணக்கூடிய ஆங்கிளும் எப்படி இருக்கும்? சேமாக தான் இருக்கும், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ நெட் ரொட்டேஷன் என்ன? இந்த மாலிகுல் பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணுதில்ல, அந்த நெட் ரொட்டேஷன் எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால நெட் ரொட்டேஷன் ஜீரோவாக இருக்குது. நெட் ரொட்டேஷன் ஜீரோவாக இருக்கிறதுனால இந்த மாலிகுல் பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணலன்னு மீனிங். அப்படின்னா இந்த மாலிகுலை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்ன்ட்டு சொல்லலாம். ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இந்த மாலிகுலை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் காம்பவுண்ட்ன்ட்டு நம்ம சொல்றோம். இது ஏன் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் காம்பவுண்ட்னு பார்த்தீங்கன்னா இது பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணுது, இதுவும் பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணுது. ரெண்டுமே என்ன ஆச்சு? இது இதால கேன்சல் ஆயிடுது, இல்லை இது இதால கேன்சல் ஆயிடுது. அதனால இதை என்னன்னு சொல்றோம்னாக்கா இன்டர்னல் காம்பன்சேஷன் நம்ம சொல்றோம். இங்க இன்டர்னல் காம்பன்சேஷன் நம்ம சொல்லியிருக்கோம். அதே லாஸ்ட் கிளாஸ்ல ஒன்று பார்த்தோம், டெக்ஸ்ட்ரோ அண்ட் லீவோன்ட்டு எக்ஸ்டர்னல் காம்பன்சேஷன் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா இங்க இன்டர்னல் காம்பன்சேஷன். இது மாலிகுல்குள்ளவே காம்பன்சேட் ஆகிறதுனால இதை இன்டர்னல் காம்பன்சேஷன் என்று சொல்லிக்கோ. போன இதில் நம்ம என்னன்னு சொல்லிக்கோனாக்கா எக்ஸ்டர்னல் காம்பன்சேஷன் சொல்லிக்கோ. ஒன்று வந்து டெக்ஸ்ட்ரோ, இன்னொன்று வந்து லீவ், தனித்தனி மாலிகுல். ஸோ இங்கே வந்து இன்டர்னல் காம்பன்சேஷன் சொல்லிக்கோ. இங்கே மாலிகுல்குள்ளவே பிளேன், மிரர் பிளேன் இருக்குது. இது ரெண்டுமே எப்படி இருக்குதுன்னா மிரர் இமேஜஸ் டு ஈச் அதரா இருக்குது. அது மட்டும் இல்லாம இது ரெண்டுமே எப்படி இருக்குதுன்னா சூப்பர் இம்போஸா இருக்கும் பாருங்க. இந்த பார்ட்டும் சூப்பர் இம்போஸ் ஆகும். அதனால இங்க மிரர் இமேஜஸ் என்னன்னு சொல்லணும்னா சூப்பர் இம்போசபிள் நம்ம சொல்லலாம். அதனால இந்த ஃபார்ம் இங்க பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. இது ரெண்டுமே மிரர் இமேஜஸா இருக்குது, இது ரெண்டுமே சூப்பர் இம்போஸ் ஆகுது. அதனால இந்த மாலிகுல்ல பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குதுன்னு சொல்றோம். அதனால இந்த ஃபார்ம் என்னன்னு சொல்றோம்னா மீசோ ஃபார்ம் நம்ம சொல்றோம். இதே போல மற்ற இதுல ஏதாவது மீசோ ஃபார்ம் அது போல இருக்குதான்னு பாருங்க. இப்போ மீசோ ஃபார்ம்னாக்கா என்னென்ன இருக்கணும்ன்றதை நம்ம ஒரு முறை பார்த்துடலாங்க. இப்போ மீசோ ஃபார்ம்னா அதுல கைரால் கார்பன் இருக்கணும். கைரால் கார்பன்ஸ் எத்தனை இருக்கணும்னா மினிமம் 2 இருக்கணும். கைரால் கார்பன்ஸ் மினிமம் 2 இருக்கணும். அடுத்து அதுல பார்த்தீங்கன்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கணும். பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கணும். அடுத்து மிரர் இமேஜஸ் சூப்பர் இம்போஸ் ஆகணும். மிரர் இமேஜஸ் சூப்பர் இம்போஸ் ஆகணும்.
அப்படி ஆச்சுன்னா அப்புறமா நெட் ரொட்டேஷன் 0வா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மீசோஃபார்ம்ன்ட்டு சொல்லணும். சரி, இப்போ மீசோஃபார்ம்னா நமக்கு என்னென்ன ஐடியா வருது. இப்போ இந்த மாலிகுலை எடுத்துக்கலாம். இது மீசோஃபார்மான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் கைரால் கார்பன்ஸ் இருக்கணும். ஓகே, இது கைரால் கார்பனா பாருங்க. இது கிட்ட 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குதா பாருங்க. ஒரு குரூப் H, இன்னொரு குரூப் கார்பாக்சிலிக் ஆசிட், இன்னொரு குரூப் OH, இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ இது வந்து கைரால் கார்பன். அடுத்து இது பார்க்கலாம். இது கைரால் கார்பனை பார்க்கலாம். ஒன்று H, ஒன்று OH, ஒன்று COH, இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ இது கைரால் கார்பன். ஓகே, இந்த மாலிகுல்ல 2 கைரால் கார்பன்ஸ் இருக்குது. மினிமம் 2 கைரால் கார்பன்ஸ் இருக்கணும். அதாவது மீசோ வேணும்னா. அடுத்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி. பிளேன் ஆஃப் சிமெட்ரினா என்ன? பிளேன் ஆஃப் சிமெட்ரினா இது ஒரு மிரர் பிளேன். இந்த மிரர் பிளேனுக்கு லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் இருக்கக்கூடியது சேமா இருந்தா பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குதுன்னு மீனிங். சரி, இப்போ மிரர் பிளேனை வரையலாம். மிரர் பிளேனை எப்படி வரைகிறது பார்த்தீங்கன்னா, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு பிளேன் எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். என்ன பாசிபிலிட்டி இருக்குதோ அதன் பிரகாரம் பாருங்க. சரி, நான் மிரர் பிளேனை இப்படி எடுத்துக்கிறேன். இந்த மிரர் பிளேனை எடுத்தாச்சு. மிரர் பிளேனுக்கு எய்தர் சைடு பாருங்க. இந்த மிரர் பிளேனுக்கு இந்த பக்கம் பாருங்க. இந்த மிரர் பிளேனுடைய இந்த பக்கம் பார்க்குறோம், டாப்ல பார்க்குறோம், இப்படி இருக்குது. இந்த மிரர் பிளேனுக்கு பாட்டம்ல பார்க்குறோம், இப்படி இருக்குது. இந்த டாப்ல இருக்கிறதும் இந்த பாட்டம்ல இருக்கிறதும் எப்படி இருக்குதுன்னா இமேஜஸா இருக்குது, மிரர் இமேஜஸா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த டாப்ல இருக்கிறதும் இந்த பாட்டம்ல இருக்கிறதும் எப்படி இருக்குதுன்னா சேமா இருக்குது, சிமிலரா இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல பிடிச்சிக்கின்னு பெண்ட் பண்ணீங்கன்னா, இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டையும் ஒன்னோட ஒன்று ஒட்ட வச்சிங்கன்னா அப்படியே ஈக்குவலாக இருக்கும் பாருங்க. இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் கார்பாக்சிலிக் ஆசிட், OH OH, H H, அப்படின்னா இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டும் சூப்பர் இம்போஸ் ஆகுது. சூப்பர் இம்போஸ் ஆகுதுன்னா என்ன மீனிங்? இங்க எப்படி இருக்குதோ டிட்டோ அப்படியே இருக்குது. அந்த இமேஜ் வந்து அப்படியே டிட்டோ இருக்குது, ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டிக்குது, ஒத்து போகுது. சரி, அதனால இங்க பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ இது கைரால் கார்பன். இது பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணும். சப்போஸ் இது பிளேன் போலரைஸ்டு லைட்டை ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்றதா வச்சுக்கலாம். அப்போ இது பிளேன் போலரைஸ்டு லைட்டை எப்படி ரொட்டேட் பண்ணுன்னா கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணும். ஏன்னா இது ரெண்டுமே மிரர் இமேஜஸ். அப்போ அது மட்டும் இல்லாம இது பிளேன் போலரைஸ்டு லைட்டை எவ்வளவு ஆங்கிள் ரொட்டேட் பண்ணுதோ அதே ஆங்கிள் இது ரொட்டேட் பண்ணும். அப்படின்னா இது ரெண்டுமே பிளேன் போலரைஸ்டு லைட்டை எப்படி ரொட்டேட் பண்ணுதுன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்ல ரொட்டேட் பண்ணுது. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்ல ரொட்டேட் பண்றதுனால நெட் ரொட்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. அதனால இந்த காம்பவுண்ட் என்னன்னு சொல்லணும்னா ஆப்டிகலி இன்ஆக்டிவ் சொல்லலாம். அப்படின்னா இங்க இன்டர்னல் காம்பன்சேஷன் நடந்திருக்குது. அதனால இதுவும் என்னன்னா மீசோஃபார்ம் சொல்றோம். சரி, அப்போ இங்க என்ன சொல்லிட்டோம்னா இந்த காம்பவுண்ட் A, காம்பவுண்ட் B ரெண்டுமே என்னன்னாக்கா மீசோஃபார்ம் தெரியுது. இது வந்து மீசோஃபார்ம், இதுவும் மீசோஃபார்ம். இப்போ இந்த காம்பவுண்ட் A, காம்பவுண்ட் B டிஃபரெண்ட் காம்பவுண்ட்ஸா இல்ல சேம் காம்பவுண்ட்ஸா எப்படி நம்ம சொல்றது? இப்போ காம்பவுண்ட் A, காம்பவுண்ட் B க்கு மாலிகுலர் ஃபார்முலா சேம். இது ரெண்டுமே ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசத்துல வராது, ஸ்ட்ரக்சர்ஸ் டிஃபரெண்ட் கிடையாது. இது ரெண்டுமே ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசத்துல வராது, கன்ஃபர்மேஷனல் ஐசோமெரிசத்துல வராது. இது ரெண்டுமே ஒன்று ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசத்துல வருதான்னா கிடையாது, கன்ஃபர்மேஷனல் ஐசோமெரிசத்துல வருதுன்னா கிடையாது, ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசத்துல வருதுன்னா கிடையாது. ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன்ல எப்படி இருக்குதுன்னா இங்க OH குரூப் ரைட் சைடில் இருக்குது, ஆனா இங்க OH குரூப் லெஃப்ட் சைடில் இருக்குது. சரி, ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன்ல டிஃபரெண்ட் சொல்லியிருக்கோம். அப்படின்னா எந்த ப்ராப்பர்ட்டியில இது டிஃபரன்ஸை காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி ஆப்டிக்கல். அந்த ஆப்டிக்கல்ல பார்த்தீங்கன்னாக்கா
இது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் அப்படின்னா பிளேன் போலரைஸ்டு லைட்டை இந்த மாலிகுல் ரொட்டேட் பண்ணாது. இதுவும் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ், பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணாது. அப்படின்னா காம்பவுண்ட் ஏக்கும் காம்பவுண்ட் பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. ஒன்று ஸ்ட்ரக்சரில் டிஃப்ரென்ஸ் இருக்குதா? அதாவது ஐசோமர்ஸ்னா என்ன? ப்ராப்பர்ட்டிஸில் டிஃப்ரென்ஸை காமிக்கணும். ப்ராப்பர்ட்டிஸில் டிஃப்ரென்ஸை காமிச்சிச்சுன்னா தான் ஐசோமர்ஸ். அதாவது மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கணும். அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸில் டிஃப்ரென்ஸை காமிக்கணும், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில். இது எந்த ப்ராப்பர்ட்டிஸில் டிஃப்ரென்ஸை காமிக்க போகுது? ஏன்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபர்மேஷனல் ஐசோமெரிசம் கிடையாது, ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் கிடையாது. அப்போ இருக்கிறது ஒன்று ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்னா என்ன? பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணி காமிக்கக்கூடிய எக்ஸ்டென்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஒன்று டெக்ஸ்ட்ரோ காம்பவுண்டாக வரட்டும், இல்லை லீவோ காம்பவுண்டாக வரட்டும். அப்படி வந்துச்சுன்னா பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணக்கூடிய டைரக்ஷனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இங்கே ரெண்டு பேரும் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். இது டெக்ஸ்ட்ரோ, இது லீவோ, அப்படி சொல்லலாம். இது பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணதா? இல்லையே. இது பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணதா? இல்லையே. நெட் எஃபெக்டை தானே நம்ம பார்க்கணும், போலரிமீட்டரில் தானே பார்க்கணும். போலரிமீட்டரில் பார்த்தா இது நெட் ரொட்டேஷன் 0வா இருக்குது, இதுக்கு நெட் ரொட்டேஷன் 0வா இருக்குது. அப்படின்னா இது பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணல, இதுவும் பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணலன்னு தானே மீனிங். இண்டிவிஜுவலாக செய்யறது நமக்கு போலரிமீட்டரில் தெரியுமா? போலரிமீட்டரில் நம்ம என்ன பண்ணுவோம்? அனலைசர் வழியாக பார்ப்போம். அனலைசர் வழியாக பார்க்கும்போது நெட் ரொட்டேஷன் 0வா இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு நெட் ரொட்டேஷன் 0, இதுக்கு நெட் ரொட்டேஷன் 0னா இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதா? பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்றதுல இங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குதானே? இல்லை. அப்போ டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இங்க ரெண்டு பேரும் சேம் காம்பவுண்ட், டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் கிடையாது. அப்படின்னா ஏவும் பியும் ஒரே காம்பவுண்ட் தான், டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் சொல்லக்கூடாது. அப்போ இந்த ஏ காம்பவுண்டும் பி காம்பவுண்டும் சேம் ஃபார்ம், சேம் அன்ட்டு தான் நம்ம சொல்லணும். ஓகே, அப்போ இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா ஏவும் பியும் சேம், டிஃப்ரென்ஸ் இல்லை அன்ட்டு தெரியுது. ஏவும் பியும் மீசோஃபார்ம்ஸ் அன்ட்டு நம்ம சொல்லலாம். ஏ மீசோஃபார்ம், பியும் மீசோஃபார்ம் தான். ஏவும் பியும் டிஃப்ரெண்ட் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். அப்படின்னா இது ஒரு மாலிகுல், இது ஒரு ஆப்டிக்கல் ஐசோமர், இது ஒரு ஆப்டிக்கல் ஐசோமர்னு சொல்லக்கூடாது. இது ஒரு ஆப்டிக்கல் ஐசோமர், இது ஒரு ஆப்டிக்கல் ஐசோமர்னு சொல்லக்கூடாது. இந்த ரெண்டுத்தையும் என்னன்னு சொல்லணும்னா ஒரே ஒரு ஆப்டிக்கல் ஐசோமர் அப்படிதான் சொல்லணும். ஆனா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ், இது போலதான் சொல்லணும். ஓகே சார், அப்போ இந்த ஏவும் பியும் சேம் தான். இங்க ஒரே ஒரு ஆப்டிக்கல் ஐசோமர்னு தான் நம்ம சொல்றோம், டிஃப்ரெண்ட் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்ன்னு சொல்லலை. சரி, அடுத்து சி கிட்ட போலாம். சி என்றது எந்த மாலிகுல் வரும்ன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ சி என்ற மாலிகுல் எடுத்துக்கலாம். இதுல பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குதா அன்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கைரால் கார்பன்ஸ் ரெண்டு இருக்குதுன்றது தெரியும். இது ஒரு கைரால் கார்பன், இது ஒரு கைரால் கார்பன். இப்போ பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குதான்னு செக் பண்ணலாம். இப்போ மிரர் பிளேன், இப்படி பிளேனை வரையலாம். பிளேனை வரைஞ்சாச்சு. இப்போ இந்த பிளேனுக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பார்ட்டும் பிளேனுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய பார்ட்டும் சூப்பர் இம்போஸ் ஆகுமா அன்ட்டு பாருங்க. இது பிளேன் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம். இந்த பிளேனுக்கு லெஃப்ட் சைடில் இந்த டாப்ல இருக்கிறத பார்த்துக்கோங்க, இந்த பாட்டம்ல இருக்கிறத பார்த்துக்கோங்க. இந்த டாப்ல இருக்கிறதும் பாட்டம்ல இருக்கிறதும் மிரர் இமேஜஸ் ஃபர்ஸ்ட். மிரர் இமேஜஸ் கிடையாது, மிரர் இமேஜஸ் கிடையாது. அப்படின்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லை. சரி, அப்போ இந்த மாலிகுல்ல பிளேன் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. பிளேன் ஆஃப் சிமெட்ரி கிடையாதுன்னா இந்த மாலிகுலை அசிமெட்ரிக் மாலிகுல் சொல்லலாம், கைரால் மாலிகுல் சொல்லலாம். ஆனா இந்த மாலிகுல்ல கைரால் கார்பன் இருக்குது, ஆனா கைரால் மாலிகுல் கிடையாது, அசிமெட்ரிக் மாலிகுல் கிடையாது. இந்த மாலிகுல்ல 2 கைரால் கார்பன்ஸ் இருக்குது. இந்த மாலிகுல்ல பிளேன் ஆஃப் சிமெட்ரி ஆப்சென்ட். அதனால இந்த மாலிகுலை நம்ம என்னன்னு சொல்றோம்னாக்கா அசிமெட்ரிக் மாலிகுல் சொல்றோம்.
அசிமெட்ரிக் மாலிகுல்னாக்கா இது பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணும். பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணுதுன்னா ஒன்று டெக்ஸ்ட்ரோ காம்பவுண்டாக இருக்கலாம், இல்லை லீவோ காம்பவுண்டாக இருக்கலாம். அப்படின்னா இந்த காம்பவுண்ட் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் வந்துட்டு நம்ம சொல்கிறோம். ஆப்டிக்கலி ஆக்டிவ், ஆப்டிக்கல் ஐசோமர் வந்துட்டு நம்ம சொல்கிறோம். இது ஆப்டிக்கலி ஆக்டிவ்னாக்கா இது ஒன்று டெக்ஸ்ட்ரோவாக இருக்கலாம், இல்லைன்னா லீவோவாக இருக்கலாம்ட்டு சொல்கிறோம். இதனுடைய மிரர் இமேஜ் தான் இது. இந்த காம்பவுண்ட் வந்து இந்த காம்பவுண்டினுடைய மிரர் இமேஜ். இது ரெண்டுமே மிரர் இமேஜஸ் வித் ஈச் அதர். அப்படின்னா இது ஆப்டிக்கலி ஆக்டிவ், இதுவும் ஆப்டிக்கலி ஆக்டிவ் தான். இது சப்போஸ் டெக்ஸ்ட்ரோ காம்பவுண்டாக இருந்தால் இது லீவோ காம்பவுண்டாக இருக்க போகுது. அப்போது இந்த காம்பவுண்ட் சியும் காம்பவுண்ட் டியும் நம்ம என்னன்னு சொல்லலாம்? காம்பவுண்ட் சி, காம்பவுண்ட் டி. இது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ், இதுவும் ஆப்டிக்கலி ஆக்டிவ் தான். ஏன்னா மிரர் இமேஜ் தானே. இது டெக்ஸ்ட்ரோவாக இருந்தால் இது லீவோவாக இருக்க போகுது, வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு ஆப்டிக்கல் ரொட்டேஷன் சப்போஸ் +30 டிகிரி இருந்தால் இதுக்கு ஆப்டிக்கல் ரொட்டேஷன் -30 டிகிரி இருக்க போகுது. அப்போ இந்த காம்பவுண்ட் சியும் காம்பவுண்ட் டியும் என்னன்னு சொல்லலாம்? இந்த ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். காம்பவுண்ட் சியும் காம்பவுண்ட் டியும் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். இதை வந்து என்னன்னு சொல்லனாக்கா இங்க பிளேன் ஆஃப் சிமெட்ரி கிடையாதுன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மிரர் இமேஜஸ் சூப்பர் இம்போஸ் ஆகுமா என்றதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மிரர் இமேஜஸ் சூப்பர் இம்போஸ் ஆகுமா ஆகாதா என்று பாருங்க. இந்த இந்த இது இந்த மிரர் இமேஜஸ் சூப்பர் இம்போஸ் ஆகுமா, சூப்பர் இம்போஸ் ஆகாதா? என்ன சொல்ல வரீங்க? இந்த இந்த இது ஒரு இந்த மாலிகுலும் சியும் டியும் மிரர் இமேஜஸ். இந்த மிரர் இமேஜஸ் சூப்பர் இம்போஸ் ஆகுமா, சூப்பர் இம்போஸ் ஆகாதா? என்ன சொல்றது? காம்பவுண்ட் சியும் காம்பவுண்ட் டியும் சூப்பர் இம்போஸ் ஆகுமா ஆகாதா? அதுக்கு என்ன பண்ணலன்னா இந்த மாலிகுல் எடுத்து இந்த மாலிகுல் மேல பிளேஸ் பண்ணுங்க. சூப்பர் இம்போஸ் ஆகுமா? சரி, ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த மாலிகுலை அப்படியே உல்டாவா பண்ணிட்டு இதுக்கு மேல பிளேஸ் பண்ணி பாருங்க. அப்ப சூப்பர் இம்போஸ் ஆகுதா? சூப்பர் இம்போஸ் ஆகுதா ஆகலையா? சூப்பர் இம்போஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எனான்ஷியோமர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. சூப்பர் இம்போஸ் ஆகலைன்னு தான் எனான்ஷியோமர்ஸ்ன்ட்டு சொல்லணும். இப்போ இந்த மாலிகுலும் இந்த மாலிகுலும் சூப்பர் இம்போஸ் ஆகுதா இல்லையான்னு நம்ம எல்லா விதத்திலையும் பார்த்துக்கணும். இந்த மாலிகுலை அப்படியே லிஃப்ட் பண்ணி இந்த மாலிகுல் மேலே வைங்க. சூப்பர் இம்போஸ் ஆகுதா? ஆகலை. இது அப்படியே ஒரு 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிடுங்க. 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிட்டு இதுக்கு மேலே பிளேஸ் பண்ணுங்க. இப்போ சூப்பர் இம்போஸ் ஆகுதா? ஆகுது இல்லை? அப்படின்னா இது ரெண்டு சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ் சொல்லலாமா? சூப்பர் இம்போஸ் ஆகுதுனாவே ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்காது. சூப்பர் இம்போஸ் ஆகுதுனாவே ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்காது. ஆனா இதை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஆப்டிக்கலி ஆக்டிவ்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஆப்டிக்கலி ஆக்டிவா இருந்தா அந்த மிரர் இமேஜஸ் வந்து சூப்பர் இம்போஸ் ஆகாது. அப்படின்னா இது ரெண்டுமே சூப்பர் இம்போஸ் ஆகக்கூடாது. ஆனா நமக்கு சூப்பர் இம்போஸ் ஆகிற மாதிரி தானே தெரியுது. என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். இந்த 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரை 3 டைமென்ஷனலாகவே பார்க்கலாம். 3 டைமென்ஷனலாகவே பார்த்துக்கின்னு அப்புறமா சூப்பர் இம்போஸ் ஆகுதா இல்லையான்னு நமக்கு செக் பண்ண சொல்லலாம். சரி, இப்போ இந்த சி என்ற மாலிகுல் எடுத்துக்கலாம். இந்த சி என்ற மாலிகுல் எப்படி இருக்குதுன்னாக்கா இங்கே கார்பாக்சிலிக் ஆசிட், இங்கே கார்பாக்சிலிக் ஆசிட், இங்கே என்ன எழுதியிருக்கும்? OHH, இங்கே வந்து HOH இப்படி எழுதியிருக்கும். இப்போ இந்த மாலிகுலை வந்து சாவர்ஸ் ப்ரொஜெக்ஷனில் நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஃப்ரண்ட் கார்பன், இது வந்து ரியர் கார்பன் அப்படி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் கார்பன், ரியர் கார்பன் அது போல் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் ரியர். அடுத்து இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் ஃப்ரண்ட் கார்பன்ல இருக்குது. இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் ரியர் கார்பன்ல இருக்குது. ரியர் கார்பன்ல இருக்குது. இந்த ரியர் கார்பன் கிட்ட இந்த OH குரூப் லெஃப்ட் சைடில் இருக்குது, ரைட் சைடில் H இருக்குது. இந்த ஃப்ரண்ட் கார்பன் கிட்ட லெஃப்ட் சைடில் H இருக்குது, ரைட் சைடில் OH இருக்குது. ஓகே, இதுக்கு மிரர் இமேஜ் எடுத்துக்கலாம். இப்போ மிரர் இமேஜ் இங்கே கார்பாக்சிலிக் ஆசிட், இங்கே கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுத்தாச்சு. ரியர் கார்பனில் இருக்கக்கூடிய குரூப்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
ஃப்ரண்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய குரூப்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா மிரர் இமேஜ் வேணுன்றதுக்காக இப்படி பண்ணியிருக்கோம். இதுக்கு சாவர்ஸ் ப்ரொஜெக்ஷன் கொடுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் கார்பன் ரியர் கார்பன் எழுதிட்டோம். இந்த இது வந்து ஃப்ரண்ட் கார்பன், இது வந்து ரியர் கார்பன். ஃப்ரண்ட் கார்பன் கிட்ட ஒரு கார்பாக்சிலிக் குரூப் இருக்குது. ரியர் கார்பன் கிட்டயும் ஒரு கார்பாக்சிலிக் குரூப் இருக்குது. ரியர் கார்பன் கிட்ட லெஃப்ட் சைடில் H இருக்குது, ரைட் சைடில் OH இருக்குது. ஃப்ரண்ட் கார்பன் கிட்ட லெஃப்ட் சைடில் OH இருக்குது, ரைட் சைடில் H இருக்குது. இப்போ இந்த சாவர்ஸ் ப்ரொஜெக்ஷன் இந்த மாலிகுல் இருக்குதுல்ல, இதை அப்படியே லிஃப்ட் பண்ணி இந்த மாலிகுல்ல பிளேஸ் பண்ணுங்க. இந்த ரியர் கார்பனுடைய லெஃப்ட் சைடில் OH, ரியர் கார்பனுடைய லெஃப்ட் சைடில் H அப்படின்னா சூப்பர் இம்போஸ் ஆகல. நம்ம என்ன சொன்னோம், இதை 180 டிகிரி இதை ரொட்டேட் பண்ணிட்டு இதுக்கு மேலே பிளேஸ் பண்ணால் சூப்பர் இம்போஸ் ஆகிற மாதிரி தெரியுதுன்னு தான் நம்ம சொன்னோம். சரி, செக் பண்ணிக்கலாம். இதை 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்க. இதை 180 டிகிரி ரொட்டேட் பண்ணால் இது எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாமா? சரி, இதை 180 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டு இதுக்கு மேலே பிளேஸ் பண்ணணும். அப்படி சூப்பர் இம்போஸ் ஆச்சுன்னாக்கா ஆப்டிக்கலி ஆக்டிவ்னு சொல்லக்கூடாது. சரி, இப்போ 180 டிகிரி நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் கார்பனில் இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட் எங்கே வரும்னா மேலே வரும். ஃப்ரண்ட் கார்பனில் இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட், ரியர் கார்பனில் இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட் மேலே வந்துடும். ஃப்ரண்ட் கார்பனில் இருக்கக்கூடிய இந்த OH எங்கே வரும்ன்ட்டு நம்ம பார்க்கலாம். 180 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணியாச்சு. அப்போ இங்கே H, இங்கே OH. இதை 180 டிகிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இங்கே OH இப்படி வரும். கரெக்டாக? இப்போ இந்த மாலிகுலை இதை 180 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டோமா, கிடைச்சது. இது அப்படியே தூக்கின்னு வாங்க, இதுக்கு மேலே வைங்க. சொல்லுங்க, சூப்பர் இம்போஸ் ஆகுதா? ஆகலைல்ல. அதனால இந்த ரெண்டுத்தையும் என்னன்னு சொல்லணும்னா நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ். அப்போ ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் மிரர் இமேஜஸ் வந்து சூப்பர் இம்போஸ் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணுன்னா ரொட்டேட் பண்ணக்கூடாது. அந்த மாலிகுலை அப்படியே தூக்கின்னு போய் இதுக்கு மேலே வச்சிடணும். ஓகேவா? சரி, அப்போது இந்த C என்ற மாலிகுல் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லைன்னு பார்த்துட்டோம். Dயும் மிரர் இமேஜ், அதனால ஆப்டிக்கலி ஆக்டிவ். இந்த Dயும் Cயும் மிரர் இமேஜஸ் இந்த சூப்பர் இம்போஸ் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணுன்னா இந்த Dயை அப்படியே லிஃப்ட் பண்ணி எடுத்துன்னு போய் C மேலே பிளேஸ் பண்ணணும். எதுவும் ரொட்டேட் எல்லாம் பண்ணக்கூடாது, அப்படியே தூக்கின்னு போய் பிளேஸ் பண்ணுங்க. ஓகே, அப்போ அப்படியே தூக்கின்னு போய் நம்ம இப்போ பிளேஸ் பண்ணுறோம். பிளேஸ் பண்ணிங்கன்னா இந்த Cயும் Dயும் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ்ன்ட்டு சொல்லலாம். அதனால் Cயும் Dயும் என்னன்னு சொல்லணும்னா எனான்ஷியோமர்ஸ் அன்ட்டு சொல்லலாம். Cயும் Dயையும் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா எனான்ஷியோமர்ஸ் அப்படி சொல்கிறோம். சரி, இப்போ CD எனான்ஷியோமர்ஸ் அன்ட்டு முடிஞ்சிச்சு. இப்போ இந்த மாலிகுல் என்னன்னா இது வந்து டாட்டாரிக் ஆசிட். இப்போ இந்த டாட்டாரிக் ஆசிடுக்கு எத்தனை ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் பாசிபிள்னு கேட்டால் என்ன சொல்கிறது? இந்த டாட்டாரிக் ஆசிடுக்கு ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எத்தனை? இந்த டாட்டாரிக் ஆசிடுக்கு ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எத்தனைன்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? என்னன்னு சொல்லணும்னா 3ன்னு தான் சொல்லணும். நம்பர் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எத்தனைன்னா 3. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் சேம்னு சொல்லியாச்சு. அப்படின்னா ஏ ஒரு ஆப்டிக்கல் ஐசோமர், பி ஒரு ஆப்டிக்கல் ஐசோமர்னு சொல்லக்கூடாது. ஏ பி ரெண்டுமே சேர்ந்து ஒரே ஒரு ஆப்டிக்கல் ஐசோமர் தான் எடுத்துக்கணும். சி ஒரு ஆப்டிக்கல் ஐசோமர், டி ஒரு ஆப்டிக்கல் ஐசோமர். அப்போ நம்பர் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் வரும். சரி, அடுத்து இந்த ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எடுத்துக்கணும். இப்போ ஏசி, ஏவும் சியும் பாருங்க. ஏவும் சியும் இப்போ வந்து டாட்டாரிக் ஆசிட்னுடைய ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எடுத்தாச்சு. டாட்டாரிக் ஆசிட்னுடைய ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எடுத்துக்கணும். அது என்னன்னா ஏபிசிடி. இப்போ என்ன பண்றோம்னா ஏவும் சியும் எடுத்துக்கிறோம். ஏவும் சியும் பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜஸ் கிடையாது. ஏவும் சியும் மிரர் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்போ அந்த ஏவும் சியும் நம்ம என்னன்னு சொல்லணும்னா டயாஸ்டீரியோமர்ஸ் அன்ட்டு சொல்லணும். டயாஸ்டீரியோமர்ஸ், அதாவது டயாஸ்டீரியோமர்ஸ் என்ன அர்த்தம்னாக்கா சேம் மாலிகுலா இருக்கணும். அதாவது ஏ வந்து டாட்டாரிக் ஆசிட், சியும் டாட்டாரிக் ஆசிட் தான். இது ரெண்டுமே ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ், இது ரெண்டுமே மிரர் இமேஜஸ் கிடையாது. அதனால டயாஸ்டீரியோமர்ஸ் சொல்றோம்.
அப்போ டயாஸ்டீரியோமர்ஸ்னா மிரர் இமேஜஸ் இல்லைன்ட்டு மட்டும் பார்க்கக்கூடாது, சேம் மாலிகுலாக இருக்கணும், ஆப்டிக்கல் ஐசோமர்ஸாக இருக்கணும், மிரர் இமேஜஸாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் டயாஸ்டீரியோமர்ஸ் என்று சொல்லலாம். அதாவது ஒரு மாலிகுல் டாட்டாரிக் ஆசிடும் இன்னொரு மாலிகுல் சிட்ரிக் ஆசிடையும் எடுத்துக்கின்னு மிரர் இமேஜஸ் கிடையாது, அதனால் டயாஸ்டீரியோமர்ஸ் சொல்லலாம், அப்படி சொல்லக்கூடாது. சரி, இப்போ இங்க டயாஸ்டீரியோமர்ஸ் வேற என்ன பாசிபிலிட்டி இருக்குது? ஏ எடுத்துக்கோங்க, டி எடுத்துக்கோங்க. ஸோ ஏடி டயாஸ்டீரியோமர்ஸ் என்று சொல்லலாம், பிசி டயாஸ்டீரியோமர்ஸ் என்று சொல்லலாம், பிடி டயாஸ்டீரியோமர்ஸ் என்று சொல்லலாம். சரி, அப்போ இந்த டாட்டாரிக் ஆசிட்க்கு என்னென்ன ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் பாசிபிலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மீசோஃபார்ம், இன்னொன்று வந்து எனன்ஷியோமர்ஸ், இன்னொன்று வந்து டயாஸ்டீரியோமர்ஸ். இது போல பாசிபிலிட்டி வருதுன்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ நான் ஒரு மாலிகுல் கொடுக்குறேன், அந்த மாலிகுலுக்கு எத்தனை ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் பாசிபிலிட்டின்னு சொல்லுங்க. இது ஒரு கைரால் கார்பன், இங்க HOH கொடுக்குறோம், இது ஒரு கைரால் கார்பன், HOH கொடுக்குறோம். ஓகே, இப்போ மாலிகுல் கொடுத்தாச்சு. இந்த மாலிகுலுக்கு ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எத்தனை வரும்? அடுத்து எத்தனை செட்ஸ் ஆஃப் எனன்ஷியோமர்ஸ் வரும்? ஹவு மெனி செட்ஸ் ஆஃப் எனன்ஷியோமர்ஸ் வரும்? அடுத்து மீசோஃபார்ம் வருமா? வந்தா அது என்ன? எத்தனை மீசோஃபார்ம் வரும்? டயாஸ்டீரியோமர்ஸ் வருமா? அப்படி வந்தா எத்தனை செட்ஸ் வந்து டயாஸ்டீரியோமர்ஸா இருக்குது? ஓகேங்களா? சரி, இப்போ இந்த மாலிகுல் கொடுத்தாச்சு. இப்போ இந்த மாலிகுலுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன பாசிபிலிட்டி எல்லாம் இருக்குது, எந்தெந்த விதத்திலலாம் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸை கொடுக்கலாம் அன்ட்டு நம்ம பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் இதுக்கு மிரர் இமேஜ் எடுத்துடலாம். இதுக்கு மிரர் இமேஜ் கொடுக்கலாம். இதுக்கு மிரர் இமேஜ் கொடுக்குறோம். இங்க கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கிறோம், கைரால் கார்பன், HOH சொல்லியாச்சு. இங்க இங்க அதாவது மிரர் இமேஜ் என்னும்போது லெஃப்ட் சைடில் OH வரும், லெஃப்ட் சைடில் OH, ரைட் சைடில் H வரும். இங்க ஒரு கைரால் கார்பன், லெஃப்ட் சைடில் OH, ரைட் சைடில் H, இங்க வந்து CH3 இருக்குது. ஓகே, அடுத்த பாசிபிலிட்டிக்கு போகலாம். அடுத்த பாசிபிலிட்டி பார்க்கும்போது வெர்டிக்கல் செயின், இங்க கார்பாக்சிலிக் ஆசிட், இங்க மெத்தில், இப்படி சொல்லியாச்சு. இப்போ 2 கைரால் கார்பன்ஸ் இருக்குது, அந்த 2 கைரால் கார்பன்ஸ்ல எப்படி கொடுக்கணும்னு பாருங்க. இந்த கைரால் கார்பன் கிட்ட HOH கொடுக்கலாம், இந்த கைரால் கார்பன் கிட்ட OHH கொடுக்கலாம். இப்போ இதுக்கு மிரர் இமேஜ் பார்க்கலாம். இதுக்கு மிரர் இமேஜ் பார்க்கணும். இங்க கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுங்க, இங்க மெத்தில் கொடுங்க. அடுத்து மிரர் இமேஜ் என்னும்போது இந்த இடத்துல OH லெஃப்ட்ல வரும், H ரைட்ல வரும், இங்க H லெஃப்ட்ல வருது, OH ரைட்ல வருது. ஓகே, இப்போ 4 மாலிகுல்ஸ் எழுதியிருக்கோம். இது A, இது B, இது C, இது D. சரி, இப்போ இது மீசோஃபார்ம்ல வருமா அன்ட்டு செக் பண்ணலாம். மீசோஃபார்ம்ல வரணும்னா ஃபர்ஸ்ட் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கணும். பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருந்தால் தான் மீசோஃபார்ம்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் போகணும். பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குதான்னு பார்க்கலாம். இப்போ இப்படி மிரர் பிளேனை வரைகிறேன். இப்போ மிரர் பிளேன் வரைஞ்சிருக்கோம். மிரர் பிளேனுடைய லெஃப்ட் சைடில் பாருங்க, டாப்ல பாருங்க, ரைட் சைடில் பாருங்க, பாட்டம்ல பாருங்க. இதுவும் இதுவும் மிரர் இமேஜஸா அன்ட்டு யோசிச்சு பாருங்க. இங்க லெஃப்ட் சைடில் H இருக்குது, இங்கே H இருக்குது, இங்க OH இருக்குது, இங்கே OH இருக்குது, இங்க கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது, ஆனா இங்க மெத்தில் இருக்குது. அப்படின்னா இந்த பார்ட்டும் மிரர் இமேஜஸ் கிடையாது. அப்படின்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லை. பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லைன்னா மீசோஃபார்ம் கிடையாது. மீசோஃபார்ம் வேணும்னா ஃபர்ஸ்ட் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கணும். பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லைன்னா மீசோன்ற வார்த்தைக்கு போக தேவையில்லை. அப்படின்னா இங்க வந்து மீசோஃபார்ம் இல்லைன்ட்டு தெரிஞ்சிச்சு. சரி, இப்போ இந்த மாலிகுல்ல பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லாதனால இது ஆப்டிக்கலி ஆக்டிவ் மாலிகுல். ஆப்டிக்கலி ஆக்டிவ்னா இது வந்து ஒன்று டெக்ஸ்ட்ரோவா இருக்கலாம், இல்லை லீவோவா இருக்கலாம். இதனுடைய மிரர் இமேஜ் இது, இதுவும் ஆப்டிக்கலி ஆக்டிவ். இது டெக்ஸ்ட்ரோனா இது லீவோ, அவ்வளவுதான். இங்கேயும் பிளேன் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. அதனால
இது ஆப்டிக்கலி ஆக்டிவ். இங்க வந்து 2 கைரால் கார்பன்ஸ் இருக்குது. இது ஒரு கைரால் கார்பன், இது ஒரு கைரால் கார்பன். இது ஆப்டிக்கலி ஆக்டிவ். அப்போ இது டெக்ஸ்ட்ரோவா இருக்கலாம். சப்போஸ் டெக்ஸ்ட்ரோ இருக்கலாம். அப்படின்னா இது லீவோவா இருக்கலாம். அப்படின்னா ஏ, பி, சி, டி இந்த 4மே ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். அப்படின்னா இந்த மாலிகுலுக்கு நம்பர் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 4 வருது. சரி, ஏவும் பியும் மிரர் இமேஜஸாக இருக்கிறதுனால எனான்ஷியோமர்ஸ் சொல்லலாம். சியும் டியும் மிரர் இமேஜஸாக இருக்கிறதுனால எனான்ஷியோமர்ஸ் சொல்லலாம். அடுத்து டயாஸ்டீரியோமர்ஸ். டயாஸ்டீரியோமர்ஸ்னா மிரர் இமேஜஸாக இருக்கக்கூடாது. அப்போ ஏ, சி மிரர் இமேஜஸ் கிடையாது. அப்போ டயாஸ்டீரியோமர்ஸ். பி, டி மிரர் இமேஜஸ் கிடையாது. அப்போ டயாஸ்டீரியோமர்ஸ். ஏ, டி டயாஸ்டீரியோமர்ஸ். பி, டி டயாஸ்டீரியோமர்ஸ். அப்போ எது இதெல்லாம் டயாஸ்டீரியோமர்ஸ் பாருங்க. டயாஸ்டீரியோமர்ஸ் வந்து ஏ, சி, ஏ, டி, பி, சி, பி, டி டயாஸ்டீரியோமர்ஸ். எது இதெல்லாம் எனான்ஷியோமர்ஸ். எனான்ஷியோமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ, பி, சி, டி. மீசோஃபார்ம் கிடையாது. நம்பர் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 என்று சொல்றோம் இந்த மாலிகுலுக்கு. சரி, அடுத்து இந்த கைரால் மாலிகுல்ஸ்க்கு எது டெக்ஸ்ட்ரோ காம்பவுண்ட் எது லீவோ காம்பவுண்ட்னு சொல்ல முடியாது. அது எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா தான் சொல்ல முடியும். அதுக்கு பதிலா என்ன சொல்லனா அப்சல்யூட் கான்ஃபிகரேஷனை வேணா சொல்லலாம். அப்சல்யூட் கான்ஃபிகரேஷனை வச்சு டிஸ்டிங்விஷ் பண்ணலாம் மிரர் இமேஜஸ். அப்சல்யூட் கான்ஃபிகரேஷனை வச்சு மிரர் இமேஜஸை டிஸ்டிங்விஷ் பண்ணலாம். ஏன்னா மிரர் இமேஜஸ் வந்து ஒன்று டெக்ஸ்ட்ரோவாக இருந்துச்சுன்னா மிரர் இமேஜ் லீவோவாக இருக்கும். அதை எது டெக்ஸ்ட்ரோ எது லீவோன்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக தான் சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் மூலியமா மிரர் இமேஜஸை டிஸ்டிங்விஷ் பண்ணலாம். இந்த அப்சல்யூட் கான்ஃபிகரேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று ரெக்டஸ்ன்ட்டு சொல்கிறாங்க, அதாவது ஆர் கான்ஃபிகரேஷன். மிரர் இமேஜை சினிஸ்டர் சொல்றாங்க. மிரர்